வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணு இல்லைங்க, பச்சை பட்டாணி, பாசிப்பருப்பு இது ரெண்டையும் வச்சு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பிங்க 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க தண்ணியில். இதை தண்ணியை வடித்து எடுத்துக்கோணுங்க. தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை ஒரு துணியில் போட்டு நல்லா பரப்பி விட்டுறலாங்க. அப்போ தான் பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த துணியில் உறிஞ்சிக்கும். நம்ம பாசிப்பருப்பை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதுங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா இதுலேயே காயிட்டுங்க. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராமுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ இது நல்லா காயிட்டுங்க. இதில் 100 கிராமுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க. பச்சை பட்டாணி ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்காட்டி நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இது ஒரு பேப்பர் மேலேயோ இல்லாட்டி துணி மேலேயோ போட்டுங்க ஒரு அரை மணி நேரம் தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா காய விட்டுறலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. பச்சை பட்டாணி மேலே இருக்கிற கொஞ்சம் தண்ணியங்க நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவோனுங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த பேப்பர்லேயே பரப்பி விட்டு காய விட்டுறலாங்க. இப்போது 3/4 மணி நேரமாக இந்த பாசிப்பருப்பு நல்லா துணி மேலே போட்டு வச்சதுலேங்க தண்ணி எல்லாம் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டண்ணியும் உதிரியாக உழுகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு உதிரியாக இருக்கணும், துணியிலேயே ஒட்டக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக உழுகுது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை நம்ம இந்த ஜல்லடியில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா பாசிப்பருப்பு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம எண்ணெய்க்குள்ளே வச்சோம்னா அந்த வடிகட்டிலேயே உங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா பொரிட்டுங்க, நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க பாசிப்பருப்பு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாங்க. நான் ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க. அது மேலே இதை கொட்டிடுறேங்க. இப்போ அடுத்த இடத்துலையும் போட்டு எடுத்துடுறேங்க. இப்போ எல்லா பாசிப்பருப்புமே எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் பேப்பர் வச்சு எக்ஸஸ் ஆகிற ஆயிலை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. இது பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வெந்திருக்குதுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போது பாசிப்பருப்பு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம பச்சை பட்டாணியும் போட்டு எடுத்துடலாங்க. பச்சை பட்டாணியை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதுங்க கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா பச்சை பட்டாணி வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. இப்போது பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ஒன்றோட ஒன்று அப்படியே வெடித்து வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது தாங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா மொறுன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி அளவுக்கு வேக விடுங்க. இப்போ மீதி இருக்கிற பட்டாணிகளையும் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் எல்லா பட்டாணியும் பொரிச்சு எடுத்துட்டேங்க. இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் அந்த பேப்பரை வச்சு நல்லா ஒத்தி எடுத்தோங்கன்னா எக்ஸஸ் ஆகிற எண்ணெயும் வந்துடும். இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள் நல்லா மொறுன்னு சவுண்டு வருது. எப்படி அப்படியே வெடிச்சு வெந்திருக்குது பாருங்கள். இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான பச்சை பட்டாணி பாசிப்பருப்பு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம கடையில் வாங்கி தான் சாப்பிட்ருப்போம். இனிமேல் இதை நீங்கள் உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பச்சை பட்டாணி அண்ட் பாசிப்பருப்பு டீப் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.